எல்லாருக்கும் வணக்கம். இந்திய இராணுவத்துக்காக தனியார் நிறுவனம் ஒன்று முதன்முறையாக விமானங்களை தயாரிக்க உள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் C-295 ரக விமானங்களை தயாரிக்கும் டாடா ஏர்பஸ் கூட்டு தொழிற்சாலை அமைய உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அக்டோபர் 30, 2022 நடைபெற்றது. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ள ஏர்பஸ் 295 ரக விமானங்களை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த CASA நிறுவனம்தான் C-295 ரக விமானங்களை முதலில் தயாரித்தது. தற்போது அந்த நிறுவனம் ஏர்பஸின் ஒரு அங்கமாக உள்ளது. தற்போது இந்த விமானத்தின் உற்பத்தி ஸ்பெயினில் உள்ள ஏர்பஸ் ஆலையில் நடைபெற்று வருகிறது. இந்திய விமானப்படையில் 1960களின் முற்பகுதியில் அவ்ரோ 748 ரக விமானம் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. அந்த பழைய விமானங்களுக்கு மாற்றாகவே தற்போது C-295 ரக விமானங்களை வாங்க ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இதன் மதிப்பு 21,935 கோடி ரூபாய் ஆகும். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 56 C-295 ரக விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளன. இதில் 16 விமானங்களை ஏர்பஸ் நிறுவனம் ஸ்பெயினின் செவ்வியில் உள்ள அதன் அசெம்பிளி ஆலையில் தயாரிக்கும். இந்த விமானங்கள் உடனடி பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். ஸ்பெயினில் தயாரிக்கப்படும் இந்த விமானங்கள் செப்டம்பர் 2023 மற்றும் ஆகஸ்ட் 2025க்கு இடையில் இந்திய விமானப்படையில் ஒப்படைக்கப்படும் வகையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. மேலும் 40 C-295 ரக விமானங்களை ஏர்பஸ் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இணைந்து இந்தியாவில் தயாரிக்க உள்ளது. இந்திய ஆலையில் தயாரிக்கப்படும் முதல் C-295 ரக விமானம் 2026 செப்டம்பரில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும். மீதமுள்ள 39 விமானங்களை ஆகஸ்ட் 2031க்குள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படைக்கு தேவையான 56 விமானங்களை முழுமையாக விநியோகம் செய்த பிறகு ஏர்பஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் உள்நாட்டு நிறுவனங்களின் விமான தேவைகளையும் பூர்த்தி செய்ய உள்ளது. அது மட்டுமின்றி இந்திய ஆலையில் தயாரிக்கப்படும் விமானங்கள் நடுவண் அரசின் ஒப்புதலை பெற்று வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 5 முதல் 10 டன் திறன் கொண்ட C-295 ரக விமானம் மணிக்கு 480 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய திறன் படைத்தது. அனைத்து கால நிலைகளிலும் பன்முக திறனை வெளிப்படுத்தக்கூடியது. இராணுவ துருப்புகள் மற்றும் சரக்குகளை விரைவான முறையில் கையாளும் பிரத்யேக வசதிகளை இந்த விமானம் உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக பாரா டிராபிங் செய்வதற்காக இதில் பின்புற சாய்வு கதவுகள் நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் குறுகிய நிலப்பரப்பில் புறப்பாட்டையும் தரை இறக்கத்தையும் இந்த விமானத்தில் மேற்கொள்ள முடியும். வெறும் 2200 அடி நீளமுள்ள குறுகிய விமான ஓடுதளங்களில் இருந்து கூட இந்த விமானங்கள் இயங்கக்கூடிய திறன் படைத்தது. ஏர்பஸ் வெளியிட்டுள்ள தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளின்படி விமானத்தின் கேபின் பரிமாணம் 12.7 மீட்டர் அல்லது 41 அடி 8 அங்குலங்கள். 71 இருக்கைகளுக்கு இடமளிக்கும் வகையில் இந்த விமானம் அதன் வகுப்புகளில் மிக நீளமான தடையற்ற அறையை கொண்டுள்ளது. C-295 ரக விமானம் அதன் பிற போட்டி நிறுவனங்களின் விமானங்களை விட அதிகமான சரக்குகளை பின்பக்க சாய்வு தளம் வழியாக நேரடியாக
ஏற்றிச் செல்ல முடியும் என்று ஏர்பஸ் தொழில்நுட்ப விவரக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படவுள்ள 56 C-295 ரக விமானங்களிலும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாரத் டைனமிக்ஸ் ஆகியவற்றால் உருவாக்கப்படும் உள்நாட்டு எலக்ட்ரானிக் வார்பேர் தொகுப்பு பொருத்தப்படவுள்ளது. இந்த விமானத்தின் உள்ளடக்கம் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்கும். ஸ்பெயினில் ஏர்பஸ் விமானம் தயாரிப்பதற்கான 96% வேலைகள் வதோதராவிலும் மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்புத் துறையின் செயலர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். ஏர்பஸின் C-295 ரக விமானங்கள் அனைத்து நிலப்பரப்புக்கும் ஏற்ற விதத்தில் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது. தற்போது இந்த வகை விமானங்கள் தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில் காடுகள், கொலம்பிய மலைகள், மத்திய கிழக்கில் அல்ஜீரியா மற்றும் ஜோர்டன் பாலைவனங்கள், ஐரோப்பாவில் போலாந்து மற்றும் பின்லாந்தின் குளிர்கால நிலப்பரப்புகளிலும் சிறப்பான வகையில் இயங்கக்கூடியவை. ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இராணுவ நடவடிக்கைகளிலும் இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. போர்க்காலங்களில் ஆயுதம் இல்லாத நிலப்பரப்புகளிலும் இந்த வகை விமானங்கள் செயல்படும் திறனை கொண்டவை. C-295 விமானங்களின் தயாரிப்பு முதல் முறையாக ஐரோப்பாவை தாண்டி இந்தியாவை வந்தடைந்துள்ளது. இந்த விமானங்கள் பன்னோக்கு பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டவை. அவசர காலங்களில் இராணுவ வீரர்கள் மற்றும் யுத்தத்துக்கு தேவையான தளவாட பொருள்களை முக்கிய விமான நிலையங்களிலிருந்து நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இந்த விமானத்தால் ஒரு சேர கொண்டு சேர்க்க முடியும் ஆற்றல் உடையது. மேலும் இந்த வகை விமானத்தை விபத்து, மருத்துவ உதவி, சிறப்பு பணிகள், பேரிடர் மற்றும் கடல் ரோந்து கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அதிகமாகி உள்ளது. உலக நாடுகள் நமது எதிரிகளுக்கு இராணுவ தளவாடங்களை விற்பனை செய்து வரும் இந்த சூழ்நிலையில் தனது பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் தயாரிப்பது தொடர்பாக பன்னாட்டு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதனை முழுமையான அளவில் செயலாக்கத்துக்கு கொண்டு வராத நிலையே தற்போதும் நீடித்து வருகிறது. இதனால் போர்க்காலங்களில் இராணுவ தளவாடங்களுக்கு பெரும்பாலும் இறக்குமதியை நாட வேண்டிய சூழலே உள்ளது. போர் விமானங்கள், ஆயுதமேந்திய ஆளில்லா விமானங்கள், டேங்குகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவற்றின் வடிவமைப்பு, மேம்பாடு, சோதனை, தயாரிப்பு உள்ளிட்டவற்றை உள்நாட்டிலேயே மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இராணுவ தேவைகளுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை வெகுவாக குறைப்பதன் மூலம் எந்த ஒரு தொழில்நுட்ப பரிமாற்ற கட்டுப்பாடு அல்லது உரிம கட்டுப்பாடு இல்லாமல் இந்தியா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இயலும். இதன் மூலம் அதிக அளவில் அந்நிய செலாவணியை ஈட்டவும் முடியும். உள்நாட்டு பொதுத்துறை நிறுவனங்களில் இந்தியாவின் பாதுகாப்பு தேவையை நிறைவு செய்ய இயலாத போது பன்னாட்டு தனியார் நிறுவனங்களின் கூட்டணியுடன் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது தற்சார்பு இந்தியா திட்டத்துக்கு வலு சேர்க்கும். அத்துடன் உலக அளவில் இராணுவ பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவை முக்கிய முனையமாகவும் உருவெடுக்க வழிவகை செய்யும். அதற்கான நல்ல தொடக்கமாக C-295 திட்டம் அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த காணொளியை உங்க உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.